ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போடலாம். உப்பு போட்டு என்ன பண்ணலாம்னாக்கா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த காம்பு அப்படியே இருந்தால் இருக்கட்டும், பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இல்லை கையிலே கூட நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுன்னு காட்டுறேன். இப்போ மஷ்ரூம் பருவம் நான் நல்லா க்ளீன் பண்ணி நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. இது வந்து பச்சை பூக்கோசு, இதுதான் ஒரு துண்டு வேறு போட்டுக்கலாம். போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டேன், ஏன்னாக்கா இது தண்ணி இல்லை நம்ம கிரேவியில் போட்டால் சின்ன அதனால இது கொஞ்சம் மதுக்கட்டும். மதுமை தெரிஞ்ச பிறகுன்னு பார்க்குறேன். இப்போ வந்து மஷ்ரூம் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கி இப்படி எடுத்துடணும். இப்போ வந்து இதே கடாயில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 4 முந்திரி இந்த முந்திரியை போடலாம். இல்லைனாக்கா நம்ம வந்து தேங்காய் கூட போட்டுக்கலாம். இது கூடவே நான் வெட்டி வச்சுக்க தக்காளி போட்டுக்கலாம். இது வதக்கட்டும். நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போடணும். இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், முந்திரி நல்லா வதங்கியாச்சு. நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம மிக்சியில் போடலாம். இப்போ இது ஆற வைக்கலாம். வந்து நம்ம வதக்கின தக்காளியெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு வந்துட்டோம். சூடு ஆறி போச்சு. ஆறின பிறகு இப்போ வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு துண்டு தக்காளி போட்டுக்கலாம்.
இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி போட்டுக்கலாம், இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், இப்போ வந்து நம்ம காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது. இது பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி ருப்பி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கெல்லாம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கிரேவி கொதிச்சு மேலே வரணும், அது வரைக்கும் கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ வந்து நான் கம்மி பண்ணிடுறேன் கேஸ்.